வணக்கம் நேயர்களே. மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். சமூகம் தொடர்பான ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் சரியாக சீர்தூக்கி பார்க்கும் இடத்தில் சமூகத்துக்கான வளர்ச்சி மேலோங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பலவிதமான கோணங்களில் பலருடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் நாங்கள் அரசியல், ஆன்மீகம், கலை என்ற செயற்பாடுகளுக்கூடாக பலதரப்பட்ட செயலாக்கங்களை புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து கொண்டு தாயகம் நோக்கி நகர்த்தினாலும் கூட கல்வி தொடர்பாக இருக்கின்ற ஈடுபாடும் கல்வியினுடைய மேம்பாடு தொடர்பாக ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை சற்று குறைவாகவே இருப்பது பொதுவாக அவதானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாக 1000 கோயில்களை கட்டுவதை விட ஒரு பள்ளியை கட்டினால் அதனுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சி மீச்சு காணும் என்பது எங்களுடைய முன்னோர்களுடைய வாக்காக இருக்கின்றது இல்லையா? அந்த வகையில் இப்பொழுது முன்பள்ளி தொடர்பான கல்வி அபிவிருத்தி குழுமம் என்ற அமைப்பு கூடாக பதியப்பட்ட அமைப்பு கூடாக பல செயல் திட்டங்களை பள்ளி தொடர்பான ஒரு நிலையான கருத்தியலை முன்வைப்பதற்காக அந்த செயல் திட்டங்களை முன்னோக்கி நகர்த்துவதற்காக கல்வி அபிவிருத்தி குழுமம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தினுடைய நிறுவனரும் காப்பாளருமாக இப்பொழுது இருக்கின்ற என் சச்சிதானந்த் அவர்களை நாங்கள் தாயகத்திலிருந்து இணைத்துக் கொள்கின்றோம். அவர் எங்களுடைய லண்டன் மாநகரில் வாழ்ந்தாலும் கூட இப்பொழுது தாயக பகுதியில் இருக்கின்ற முன்பள்ளிகள் தொடர்பாக மிகுந்த அக்கறையோடும் கவனத்தோடும் அந்த முன்பள்ளிகளுடைய ஆசிரியர்களை ஊக்குவிப்பதும் வளர்ச்சி தொடர்பாகவும் சிரத்தை எடுத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தாயகத்தில் இருந்து கொண்டு அது தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த வகையில் அவரை இன்று மெய்வழிக்கூடாக இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் ராஜிதா. மிகவும் நல்லது. மிக முக்கியமான பணி திட்டத்தில் நீங்கள் பணி செயலாக்கத்தில் இறங்கி இருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எல்லோரும், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள், நீங்கள் எல்லாம் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்கள், இல்ல ஊடகங்கள் அதிகமாக அரசியலைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றது. சமூகம் சார்ந்த இதர அம்சங்களில் ஊடகங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும், குவிக்கப்பட வேண்டும் என்ற பெரும் ஆதங்கம் உங்களுக்கு இருக்கின்றது என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். இந்த வகையில முன்பள்ளிகள் தொடர்பான செயல் திட்டத்தில் அதிதீவிரமாக நீங்கள் இப்பொழுது தாயகத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த முன்பள்ளிகளை கொண்டு வர வேண்டும். இப்ப இலங்கையினுடைய தேசிய கொள்கை, கல்வி தேசிய கொள்கையோடு பார்க்கும்போது முன்பள்ளிகளுக்கான அரசினுடைய அக்கறை எவ்வளவு இருக்கின்றது? ஏன் நீங்கள் முன்பள்ளிகளுக்கான இந்த செயல் திட்டங்களில் இறங்கி இருக்கிறீர்கள் என்று முதல் சொல்லுங்கள். முக்கிய காரணம், நான் இந்த சில ஆரம்ப புள்ளிகளை உங்களுக்கு சொல்றது நல்ல. 22ஆம் ஆண்டு முன்ன நாள் கல்வி அமைச்சராக இருந்த குருவல் ராஜா அவர்களுக்கு பிரத்யேக செயலாளராக இருந்த திரு சண்முகநாதன் அவர்கள் அவர் இறந்து விட்டார். அவர் 22ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதியில் இங்கு உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுடைய வேதனம் மிக குறைவா இருக்கிறபடியினால் அவர்களுக்கு உதவும்படி என்ன கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இங்க வடமாநிலத்தில் உள்ள முன்பள்ளிகளோட தொடர்பு உள்ளவர்களையும் கல்வியில உள்ளவர்களையும் கூப்பிட்டு ஒரு 10 ஜூம் மீட்டிங்கள் வழியாக கூட்டங்கள் நடத்தி இருந்தோம். அப்பொழுது இந்த பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், ஆசிரியருடைய தேவைகள், பள்ளிக்கூடங்களுடைய தேவைகள், இதை பற்றி நினைக்கல வெளிநாட்டில இருந்து இதை ஒரு முடிவு கொண்டு வர்றது, உதவி செய்யறது கொஞ்சம் சிரமமா இருந்ததால நவம்பர் 22ஆம் ஆண்டு நான் இங்க இங்கு சம்பந்தப்பட்ட பலரோட கதைச்சு நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்றை இங்க வைத்திருந்தவங்க இணையில் மத்திய கல்லூரியில பலரையும் கூப்பிட்டு வைத்திருந்தோம். அந்த கூட்டத்துக்கு இப்பொழுது ஆளுநராக இருக்கிற கௌரவ வீதநாயன் அவர்களுடைய தலைமையில் கல்வி அபிவிருத்தி குழுமத்தை நாங்கள் ஆரம்பித்து அதுல இருந்து சில செயற்திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் நல்லது. ஒரு கட்டமைப்பு கூடாக உங்களுடைய செயற்திட்டங்களை புலம்பெயர் தேசங்களில் இருந்தாலும் கூட தாயகம் நோக்கி நகர்த்துவது மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இப்பொழுது எல்லாரிலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று. ஒரு கட்டமைப்பு கூடாக செயல் திட்டங்கள் நகர்த்தப்படும் பொழுது அது காத்திரமான வெளிப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்பொழுது முன்பள்ளிகள் தொடர்பான அக்கறை, இப்ப முன்பள்ளிகளில் உண்மையில் ஆரம்ப கல்வி மிகவும் முக்கியமான கல்வி. மாணவர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்,
கேள்விகள் எப்படி கேட்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒழிய என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லதுக்கு அம்மால சுயமான சிந்தித்தலுக்கான மாணவர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த முன்பள்ளிகள் இப்பொழுது உங்களுடைய செயற்திட்டங்கள் எந்தெந்த பிராந்தியங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த முன்பள்ளிகள் தொடர்பான கரிசனை அல்லது முன்பள்ளிகள் ஆசிரியர்கள் தொடர்பான என்னென்ன திட்டங்களை கொண்டு வர எந்தெந்த மாவட்டங்களில் நீங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கு? வணக்கம் ராஜிதா. மிகவும் நல்லது. மிக முக்கியமான பணி திட்டத்தில் நீங்கள் பணி செயலாக்கத்தில் இறங்கி இருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எல்லோரும், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள், நீங்கள் எல்லாம் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்கள், இல்ல ஊடகங்கள் அதிகமாக அரசியலைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றது. சமூகம் சார்ந்த இதர அம்சங்களில் ஊடகங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும், குவிக்கப்பட வேண்டும் என்ற பெரும் ஆதங்கம் உங்களுக்கு இருக்கின்றது என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். இந்த வகையில முன்பள்ளிகள் தொடர்பான செயல் திட்டத்தில் அதிதீவிரமாக நீங்கள் இப்பொழுது தாயகத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த முன்பள்ளிகளை கொண்டு வர வேண்டும். இப்ப இலங்கையினுடைய தேசிய கொள்கை, கல்வி தேசிய கொள்கையோடு பார்க்கும்போது முன்பள்ளிகளுக்கான அரசினுடைய அக்கறை எவ்வளவு இருக்கின்றது? ஏன் நீங்கள் முன்பள்ளிகளுக்கான இந்த செயல் திட்டங்களில் இறங்கி இருக்கிறீர்கள் என்று முதல் சொல்லுங்கள். முக்கிய காரணம், நான் இந்த சில ஆரம்ப புள்ளிகளை உங்களுக்கு சொல்றது நல்ல. 22ஆம் ஆண்டு முன்ன நாள் கல்வி அமைச்சராக இருந்த குருவல்ராஜா அவர்களுக்கு பிரத்யேக செயலாளராக இருந்த திரு சண்முகநாதன் அவர்கள் அவர் இறந்து விட்டார். அவர் 22ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதியில் இங்கு உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுடைய வேதனம் மிக குறைவா இருக்கிறபடியினால் அவர்களுக்கு உதவும்படி என்ன கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இங்க வடமாநிலத்தில் உள்ள முன்பள்ளிகளோட தொடர்பு உள்ளவர்களையும் கல்வியில உள்ளவர்களையும் கூப்பிட்டு ஒரு 10 ஜூம் மீட்டிங்கள் வழியாக கூட்டங்கள் நடத்தி இருந்தோம். அப்பொழுது இந்த பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், ஆசிரியருடைய தேவைகள், பள்ளிக்கூடங்களுடைய தேவைகள், இதை பற்றி நினைக்கல வெளிநாட்டில இருந்து இத ஒரு முடிவு கொண்டு வர்றது, உதவி செய்யறது கொஞ்சம் சிரமமா இருந்ததால நவம்பர் 22ஆம் ஆண்டு நான் இங்க இங்கு சம்பந்தப்பட்ட பலரோட கதைச்சு நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்றை இங்க வைத்திருந்தவங்க மத்திய கல்லூரியில பலரையும் கூப்பிட்டு வைத்திருந்தோம். அந்த கூட்டத்துக்கு இப்பொழுது ஆளுநராக இருக்கிற கௌரவ வீரநாயன் அவர்களுடைய தலைமையில் கல்வி அபிவிருத்தி குழுமத்தை நாங்கள் ஆரம்பித்து அதுல இருந்து சில செயற்திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் நல்லது. ஒரு கட்டமைப்பு கூடாக உங்களுடைய செயற்திட்டங்களை புலம்பெயர் தேசங்களில் இருந்தாலும் கூட தாயகம் நோக்கி நகர்த்துவது மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இப்பொழுது எல்லாரிலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு கூடாக செயல் திட்டங்கள் நகர்த்தப்படும் பொழுது அது காத்திரமான வெளிப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்பொழுது முன்பள்ளிகள் தொடர்பான அக்கறை, இப்ப முன்பள்ளிகளில் உண்மையில் ஆரம்ப கல்வி மிகவும் முக்கியமான கல்வி. மாணவர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், கேள்விகள் எப்படி கேட்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒழிய என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லதுக்கு அம்மால சுயமான சிந்தித்தலுக்கான மாணவர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த முன்பள்ளிகள் இப்பொழுது உங்களுடைய செயற்திட்டங்கள் எந்தெந்த பிராந்தியங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த முன்பள்ளிகள் தொடர்பான கரிசனை அல்லது முன்பள்ளிகள் ஆசிரியர்கள் தொடர்பான என்னென்ன திட்டங்களை கொண்டு வர எந்தெந்த மாவட்டங்களில் நீங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கு? என்னென்று சொன்னா, இந்த முன்பள்ளி கல்வி ஒரு பெரிய சிக்கலான விடயம். கிரேட் 1ல இருந்து படிப்பிக்கிறதையும் பார்க்க கீழே 3, 4, 5 வயது பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது மிகவும் கஷ்டம். அது படிப்பிக்கிறது என்று சொல்றதிலும் பார்க்க அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், மற்றது ஆட்களை மதிக்கிறது, சொல்வழி ஏற்கிறது, இப்படி பல வகையானது ஆரம்பத்தில இருந்து அவைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு ஒரு தாயாக ஒரு உளவியலாளர் மாதிரியான பலவிதமான அறிவு உள்ளவர்களால் தான் அது செய்ய முடியும். அப்ப அதுக்குரிய வசதிகள் இங்க இதுவரையிலே இன்னும் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேணும். இது பெரிய சிக்கலான விடயத்தை பெரிய ஆய்வுள்ளவர்களோட நீங்கள் இதை பேசுறது நல்ல. நாங்கள் செய்கிற விஷயத்த மாத்திரம் நான் சொல்றேன். இதை மேற்கொண்டு நீங்கள் இதை பற்றி பேசுறதா இருந்தால் கல்வி அமைச்சு, பிரதேச சபை, அரசாங்க அதிபர் அவர்களோடு எல்லாரோடும் கதைச்சாத்தான். ஏனென்றா இதுல எல்லாரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு அமைப்பு கீழே இல்லை. ஆனபடியினால் மற்றவர்களோட கேட்கறது நல்ல. அந்த முன்பள்ளிகளுக்கு
ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேதனமும் சீராக இல்லை. இவ 30-35 வருஷம் முன்பள்ளியில கடமையாற்றி ஓய்வு பெற வைக்க அந்த ஓய்வூதியம் இல்லை. அப்ப அவர்கள் வேலை செய்யற காலத்துல 6000 10,000 என்று அப்ப அவர்களால இந்த சேமிப்பும் இருக்காது. அப்ப ஓய்வு பெற நேரம் இன்னும் கஷ்டம். அப்ப இந்த சிக்கலான விடயம் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு அரசாங்கம் தேசியமயப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கலாம். ஆனா அது கூடிய கதியில நடக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் பட்டதாரி ஆசிரியர்களை நிறுவுறதா இருந்தாலும் அவர்கள் உடனடியாக அதை செய்ய முடியாது. அதுக்கேற்ற ட்ரைனிங்கள் அதை கொடுத்துத்தான் செய்யலாம். அப்ப அந்த பிரச்சனை இருக்கு. நாங்கள் வடமாகாணத்துல உள்ள பிரச்சனைகளுக்காக யாழ் பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகத்துல இந்த டிப்ளமா கோர்ஸ் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அண்மையில கிழக்கு மாகாணத்தில் பல்கலைக்கழகத்தோடும் தொடர்பு கொண்டு அவர் துணைவேந்தரோட இருந்து அவர்களும் கடந்த 10 வருஷத்துக்கு மேல டிப்ளமா கோர்ஸ் ஆரம்பித்துட்டாங்க, 10 வருடத்துக்கு மேல. ஆனால் இடையில தடைப்பட்டு விட்டது. காரணம், கூடுதலான பிள்ளைகள் விண்ணப்பிக்கவில்லை. ஏன் விண்ணப்பிக்கவில்லை என்றால் அவைக்கு அந்த பண வசதி இல்லை. ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 42,000 ரூபாய் இப்பொழுது அவர் செல்கின்றார்கள். அப்ப இப்ப நாங்கள் அவருக்கு சொல்லி இருக்கு, நாங்கள் அந்த 120 பிள்ளைகளுக்கிட்ட நிதி உதவியை சேகரித்து தருகிறோம், நீங்கள் 120 பிள்ளைகளை எடுக்கிறதுக்குரிய ஆயத்தங்களை செய்யுங்க அவருக்கு சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் லண்டன்ல உள்ள பலரையும் தொடர்பு கொண்டு அந்த 120 பிள்ளைகளுக்குரிய நிதியுதவியை கேட்டு பலர் முன் வந்திருக்கிறார்கள் அதை செலுத்துவதற்கு. அத்தோடு மலையகத்திலேயும் உள்ளவர்கள் சிலர் தங்களுக்கும் உதவி செல்ல கேட்டிருக்கிறார்கள். புத்தள பகுதியில உள்ளவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் நாங்கள் உதவி செய்யக்கூடிய நிலையில இல்லை. ஆனா ஆவலா இருக்கின்றோம் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி. மிகவும் நல்லது. இப்ப பொதுவாக நீங்கள் இப்பொழுது மேலத்தேய அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடைய முன்பள்ளிகள் தொடர்பாக உங்களுடைய அவதானத்தை சொன்னீங்கள். எப்படி அந்த முன்பள்ளிகளுக்கான ஆசிரியர்களுக்கான ஊதியம், அதனுடைய வித்தியாசம் அல்லது அவர்களுடைய கல்வி தரம் தொடர்பாக. ஏனென்றால் பொதுவாக இலங்கையினுடைய தேசிய கல்விக் கொள்கைக்கு கீழ் பார்க்கும் பொழுது கல்விக்கான பாடசாலைக்கு போவதற்கான வயதில்லை 5ஆக ஆரம்பிக்கிறது. 5 இருந்த பிள்ளைகளுக்கு தான் அதுக்கு பிறகு நாங்கள் அங்கால ஆண்டு 1 ஆண்டு 2 அன்று போவார்கள். அதுக்கு முதல் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கைகள் அதுக்கான கல்வி திட்டங்கள் பொதுவாக அமைக்கப்படவில்லை. பொதுவாக தனியார் கல்விகளாகத்தான் இந்த முன்பள்ளிகள் இருக்கின்றன. இந்த மிக முக்கியமான கால பருவம் அந்த 3-5 வருஷ வயதுக்குரிய காலம் பிள்ளைகளுடைய ஆளுமை, சிந்தனை, அவர்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் அத்தனையுமே சீராக நகர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியர் தான், கையாளக்கூடியவர் தான் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியும். ஆகவே இந்த நீங்கள் அமைத்திருக்கின்ற இந்த கல்வி தரத்துக்கான கல்வி ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் என்ன படிநிலையில் அவர்களுக்கான பயிற்சிகளாக வழங்கப்பட இருக்கின்றன என்பது அதுக்கு ஒரு திட்டங்கள் யார் வகுத்திருக்கா? ஏனென்றால் உளவியல் ரீதியாக குழந்தைகளுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ற வகையில் தான் அந்த கல்வி திட்டங்கள் அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். அப்ப அந்த பயிற்சி நெறித்திட்டங்களை நீங்க எப்படி வகுத்திருக்கிறீர்கள்? இது யார் இதுல ஈடுபாட்டோடு இதை அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும்? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம் அவர்கள் எத்தனையோ கோர்சஸ் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் இந்த கோர்ஸையும் அவர்கள் நடத்த சொல்லி கேட்டு அவர்கள் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கேட்டு அந்த கோர்ஸ் நடந்து அந்த பாட விதானங்கள் அதெல்லாம் அது பல்கலைக்கழகத்தை பொறுத்தது, அது எங்களை பொறுத்தது அல்ல. அது பல்கலைக்கழகம் மற்ற கோர்சஸ் எப்படி நடத்துறார்களோ அதே மாதிரி இதை நடத்துறார்கள். இந்த பிள்ளையோட அப்ளிகேஷன் போல் பண்ணார்கள். அப்ளிகேஷன் போல் பண்ண பிறகு எழுத்து பரீட்சை வச்சிருந்தார்கள். பிறகு எழுத்து பரீட்சை பிறகு நேர்முக பரீட்சை வைத்திருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே முன்பள்ளி ஆசிரியர்களாக இருக்கிறவர்களைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள். ஆனா அந்த பாட விதானங்கள் அதுகள் எல்லாம் பல்கலைக்கழகத்தை பொறுத்தது. சரி, பாட விதானங்கள் தொடர்பாக நாங்கள் பல்கலைக்கழகம் சார்ந்து இன்னும் ஒரு தடவை இந்த கல்வி குழுமத்திலே செயற்பாட்டோடு ஈடுபடுகின்ற பல்கலைக்கழகம் சார்ந்த பாட விதானங்களை உருவாக்குகின்ற பயிற்சியாளர்களோடு நாங்கள் இன்னொரு தடவை அவர்களோடு நிச்சயமாக பேசிக்கொள்ள வேண்டும், பேசுவோம். இந்த மாணவர்கள் ஆசிரியர்களாக, முன்பள்ளி ஆசிரியர்களாக இந்த பயிற்சிகளை பெற வருகின்ற மாணவர்கள் என்ன தரநிலையில் தங்களை உயர்த்தி கொள்வார்கள் என்ற ஒரு இப்ப என்னென்றால் அப்ளிகேஷன் போட்டு இந்த
கோர்ஸுக்கு அவர்கள் வர வேண்டும். இந்த கோர்ஸை அந்த பிள்ளை படிப்பதற்காக ஒரு நிதியை நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். என்ன தர நிலையோடு அந்த பிள்ளை அந்த எவ்வளவு கால கோர்ஸ் அது எப்படி வெளியேறுவா என்று நீங்கள் சொல்லலாம்? இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாட விதானங்கள் வந்து பல்கலைக்கழகம் தான் தீர்மானிக்கும். அது மற்றது இந்த கோர்ஸ் வந்து தனியா விடுமுறை சனி ஞாயிறு நாட்கள்ல தான் நடக்கும். அப்ப அந்த திரும்ப நீங்க கிட்ட அதை கேட்டு அதே கேள்வியை தான் கேட்கிறீங்க. அது உண்மையா பல்கலைக்கழகத்திடம் தான் கேட்கணும். அப்ப நான் என்னத்தை சொல்ல முடியும்னா, வேறு விதத்துல நாங்கள் ஒரு மறுபடியும் சொல்றோம். ஓ லெவல் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிறவர்கள், வேலை இல்லாம இருக்கிறவர்கள் இந்த போத வஸ்து மற்றது பலாத்காரம் வன்முறை அப்படி இப்படியான இதுகள் எல்லாத்திலும் ஈடுபட்டு. அப்ப நல்ல பழக்க வழக்கங்கள் அதுகள் எல்லாம் முன்பள்ளி என்று தனியா எழுதுறது பேசுறது கணக்கு பார்க்கறது அல்ல. இப்ப இப்படியான பிரச்சனைகள் வரைக்குள்ள இந்த பிள்ளைகள் போலீஸ்ல போக வேண்டி இருக்கும். அதை விட ஆஸ்பத்திரியில போய் இருக்க வேண்டி வரும். காயங்கள் அது இந்த செலவீனங்களும் இருக்கு. இது தேவையில்லாம அவர்களுடைய வாழ்க்கை வீணா போகும். அப்ப இப்படியான நிலைமை வராம இருக்கிறதுக்கு அடிமட்டத்துல நாங்கள் இதுகளுக்கு சரியான தீர்வு காணணும் என்று நான் நினைக்கிறேன். அது சரியோ புள்ளியோ தெரியா. எனக்கு தெரிஞ்சது வயது வந்த முத்தின பிறகு செய்கிறதுகளும் பார்க்க இளமப்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் எவ்வளவோ அது பிரயோசனமா ஏற்பட்டு நான் நினைக்கிறேன். உண்மைதான். 5இல் வளையாதது 50இல் வளையுமாண்டவருக்கு பழமொழியும் இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்திலேயே அதற்கான அடித்தளங்களை சரியாக இடும் பொழுது சமூகம் சரியான ஒரு வழியில் செல்வது என்றது நிச்சயமாக கல்வி அதுக்கு மிக முக்கியமான. அதுவும் முன்பள்ளிகள் இப்பொழுதெல்லாம் மிக வேகமாக ஒரு தேவை இருக்கின்றது. பெற்றோர்கள் இப்போ புலம்பெயர்ந்த தேசங்களைப் போலவே பெற்றோர்களும் வேலைக்கு போது குழந்தைகளை கவனிப்பது தொடர்பாக அவர்களுக்கோடு நாங்கள் ஃபின்லாந்து போன்ற சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் போன்ற நாடுகளை பார்த்தால் அங்கு முன்பள்ளிகள் பாடசாலை ஆரம்பிக்கிறது அவர்கள் பிந்தித்தான் தொடங்குவார்கள். ஆனால் முன்பள்ளிகள் அவர்களை பராமரிப்பதற்காக பெற்றோர்கள் வேலை போறவர்களை பராமரிப்பதற்காக விளையாட்டுக்கூடாக அவர்களை நகர்த்துவதற்கான நிலையங்கள் பராமரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன. இப்பொழுது எங்களுடைய தாயகத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கான தேவை நிறையவே இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்னோடு பேசும்பொழுது சொல்லியிருக்கிறீர்கள் யுத்தத்துக்கு பிற்பட்டதான ஒரு சமூகத்தினுடைய பிறழ்வு மாற்றத்தில் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த குழந்தைகளை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை வழிநடத்துபவர்களுக்கான வழிகாட்டிகளாக முன்பள்ளி ஆசிரியர்களை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்கனவே என்னோடு பேசியிருந்தீர்கள். அது நிச்சயமாக உண்மைதான். ஆகவே இப்பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் 120 மாணவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்கான திட்டம் முதல் ஆரம்பிக்கப்பட இருக்குதுன்னு சொன்னீர்கள் இல்லையா? முன்பள்ளி பள்ளி பாடசாலை ஆசிரியர்களுக்கான. ஆகவே இந்த மாணவர்கள் என்ன தரநிலையோடு அவர்கள் இதற்கு அவர்கள் அப்ளை பண்ணலாம்? எந்தெந்த தரநிலை? இப்போ GCSE எடுத்தவர்கள் வரலாமா? சிலவேளை கிராஜுவேட்டாக பட்டதாரிகளாக வெளியேறியவர்கள் வரலாமா? எப்படியான தரநிலையில் உள்ளவர்கள் உங்களுடைய அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம்? யாருக்கு அங்கு நீங்கள் பயிற்சிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறீங்க? இப்ப இந்த முன்பள்ளி டிப்ளோமாவை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம், வவுனியா, அதை விட தேசிய கல்வி நிறுவனம், கிழக்கு பல்கலைக்கழகம், பெரிடேனியா, இப்படி பல இடத்திலும் இந்த டிப்ளோமா கோர்சஸ் இருக்கு. சில சிறு வித்தியாசங்கள் இருக்கு. கூடுதலான வகையில அட்வான்ஸ் லெவல்ல சில பாடங்கள் சித்தி அடைந்திருக்கணும், ஓ லெவல்லையும் சில சித்தி அடைந்திருக்க வேணும். மற்றது முன்பள்ளி ஆசிரியர்களா இருக்கிறவர்களுக்குத்தான் நாங்கள் இதை என்றோம். இது அவருடைய வெப்சைட்ல அதுல நீங்க கேட்ட கேள்விக்கு அதுல இருக்கு. என்னோட ஓஃப்ஹேண்டா சொல்றதுக்கு என்னால முடியாது. கிட்டத்தட்ட ஓ லெவல் ஏ லெவல் சில பாடங்கள்ல அதை சித்தி அடைஞ்சு இருக்க வேணும். நான் அந்த முதல் கேட்ட கேள்விக்கு என்ன ஒரு மறுமொழியை சொல்றேன். இப்ப பல்கலைக்கழகங்கள்ல பட்டதாரிகள் வந்து அந்த வெளியில வருகின்ற பட்டதாரிகள் பல துறைகளிலையும் அவர்கள் போய் வேலை செய்வார்கள். அதோட பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக வேலை செய்கிறார்கள். ஆனா இங்க இந்த முன்பள்ளியை பொறுத்தளவில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் இப்ப இந்த பல்கலைக்கழகங்கள் தான் அவை அந்த ட்ரைனிங்கை கொடுக்க போயிடும். அப்ப பல்கலைக்கழகத்துல அந்த ட்ரைனிங் கொடுக்க போறது ஆரம்பத்திலேயும் முன்பள்ளிகளுக்கு ட்ரைனிங்கை கொடுக்கிறார்கள். பிறகு சாதாரணமாக பட்டதாரிகள் வர்றதை பல்கலைக்கழகத்தின் இந்த ரோல் வந்து ஆரம்பத்துல இருந்து 20-22 வரும் வரைக்கும் அவர்களுடைய பங்கு
பெருமளவில் இருக்கிறவங்க நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நல்லது. இப்போது பல்கலைக்கழகங்களும் முன்பள்ளி ஆசிரியர்களை தயார்படுத்துவதற்கான முனைப்பில் அவர்கள் அக்கறை காட்டுவது மிகவும் தேவையான ஒன்று. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தின் கூடாக தரம் மிக்க ஆசிரியர்கள் வெளியில் வரும் பொழுது தரம் மிக்க சமுதாயத்தை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுகோள் இந்த புலம்பெயர்ந்த தேசத்து மக்களில் இப்போ இது அரசு இதற்கான செயல் திட்டங்களை நடத்தும் மட்டும் நாங்கள் காலம் தாழ்த்த முடியாது. எங்களுடைய சமூகத்தை முன்னேற்றுவதற்கு நாங்கள் உடனடியான சில ஆயத்தங்களை செய்ய வேண்டும், செயற்பாடுகளை செயல்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய முக்கியமான கொள்கையாக இருக்கிறது. அந்த வகையில் புலம்பெயர்ந்த தேசத்து மக்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் உங்களுடைய கல்விக் கொள்கை தொடர்பாக அல்லது கல்வி அபிவிருத்தி தொடர்பாக கல்வி குழுமம் அவர்களிடம் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன? இப்ப வடமாகாணத்தை பொறுத்தளவில் முன்பள்ளிகள்ல 30,000 பிள்ளைகள் கற்கிறார்கள். 1600 பாடசாலைகள் உண்டு. கிட்டத்தட்ட 3200 ஆசிரியர்கள் உண்டு. அப்ப இந்த டிப்ளோமா இப்ப எங்களால 160 பேருக்கு கிட்டத்தட்ட நாங்க கொடுக்க முடியும். அதை விட பலவிதமான டிப்ளோமாக்கள் இருக்கிறது. எந்தெந்த டிப்ளோமாக்கள் அரசாங்கத்துல அங்கீகாரம் பெற்றது எது எடுக்கையில்ன்றதை பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப என்னன்னு சொன்னா இந்த நாட்டில படிச்சு இலவச கல்வி படிச்சு வெளிநாட்டுக்கு போய் தொழில்களில் இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த மக்களுக்கு பிள்ளைகளும் அங்கு பிறந்து அவர்களும் நல்லா இருக்கிறார்கள், பேர பிள்ளைகளும் நல்லா இருக்கிறார்கள். இது இங்க இலவச கல்வி பெற்று வெளிநாட்டுக்கு சென்றவர்கள். ஆனா இலவச கல்வி பெற்றுக் கொண்டு இங்கே இந்த நாட்டில் தங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த வசதியும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. ஆனபடியினால் இந்த வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் தாராளமாக இந்த நாட்டில் உள்ள முன்பள்ளி கல்விக்கு அவர்கள் உதவலாம், சிறுதொகையாவது உதவலாம். ஒவ்வொருத்தரும் உதவ வேணும். அதிகம் ஆயிரக்கணக்கில் கொடுக்க தேவையில்லை, நூற்றுக்கணக்கில் கொடுக்க தேவையில்லை. 5-10 பவுண்ட் தண்ணி மாதம் கொடுத்து இது அடுத்த 3 வருஷங்களுக்கு இவர்கள் செய்வார்களா இருந்தா அரசாங்கம் பிறகு தேசியமயப்படுத்துவார்கள் இந்த முன்பள்ளிகளை. அது வரைக்கும் தமிழ் மக்களாகிய நாங்கள் பேசாமல் இருக்க இயலாது. கண்டிப்பாக இவர்கள் உயர்த்துவதற்கு நம்மால் ஆனவற்றை செய்யணும். அதுக்கு புலம்பெயர் மக்கள் கைதூக்கி கொடுக்க வேண்டும். சரி, கைதூக்கி கொடுப்பதற்கு எங்கே கொடுப்பது என்றதையும் சொல்ல வேண்டும் இல்லையா? எல்லாருக்கும் சில பேருக்கு விருப்பமாக இருக்கும் இந்த திட்டம் நல்ல செயற்திட்டமாக இருக்கின்றது, அதுவும் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு சுவரக்கூடிய செயற்திட்டமாக இருக்கிறது, கல்வியில் ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்கான அடிப்படையான மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் முன் வருகின்ற பட்சத்தில் எப்படி உங்களுக்கு இந்த கல்வி குழுமத்துக்கூடாக எப்படி அந்த நிதியை நீங்கள் சேகரிக்கிறீர்கள், அதனுடைய வழிமுறைகளை சொல்லுங்க. நாங்கள் அதை கூடுதலாக நாங்கள் இப்பொழுது விரிவுபடுத்தி எல்லோருக்கும் அறிவிப்போம். அது பலருக்கு தெரியாது. நாங்கள் ஒரு லாப நோக்கற்ற ஒரு கம்பெனியாக பதிவு செய்திருக்கிறோம். 7 பேர் இயக்குநர்களாக இருக்கிறார்கள். பேங்கர்ஸ் லோன் பிரான்ச்ல தான் எங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு. நாங்கள் அதையெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம். அதே நேரத்துல வடமாகாணத்துல உள்ள 5 மாவட்டங்களுக்கு, கிழக்கு மாகாணத்துல உள்ள 3 மாவட்டம், புத்தளம், மற்றது பதுளை, இந்த சகல பகுதிகளுக்கு நாங்கள் ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்துக் கொண்டிருக்கிறோம். அதை விட பல்கலைக்கழகங்களோட சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள், மற்றது கல்வியிலாக இருந்து இழப்பாடியவர்கள், சில பணியில் இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஒரு ஆலோசகர் குழு என்றதை நியமித்திருக்கிறோம். அப்ப இவர்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் அனைத்தும் நடந்து கொண்டு வரும். இப்ப நாங்கள் அச்சிகாரம் போட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பணம் நேரடியாக இந்த பேங்குக்கு அனுப்பினா எங்கே இந்த பணங்கள் யாருக்கு தேவை என்றதை இந்த இயக்குநர்கள் தீர்மானிப்பார்கள். இப்ப நாங்கள் கிடைத்த பணத்தை யாழ் பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம், இனிமேல் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக அனுப்புவோம். அவர்கள் அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து கல்வியை கூட்டுறது பல்கலைக்கழகத்தை பொறுத்தது. நாங்கள் ஏன் பிள்ளைகளுக்கு நேரடியா பணத்தை அனுப்புறது இல்லை என்று சொன்னா, அவர்கள் சில நேரம் அந்த டிப்ளமா கோர்ஸை தொடராமல் விட்டா நாங்கள் அவர்களுக்கு இந்த பணத்தை அனுப்பினா சில நேரம் அது வீணாகும். அப்ப பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினா பிள்ளைய படிக்காம விட்டாலும் அது வேறு ஒரு பிள்ளைக்கு தன்னும் அது போய் சேர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதனுடைய இந்த வங்கி
விவரங்களை நாங்கள் கூடிய கதியில் எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஏற்பாடுகளை செய்வோம். தற்பொழுது பேங்க் ஆஃப் சிலோன்ல தான் எங்களுடைய எஃப்னா பிரான்ச்ல தான் எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இருக்கிறது. மிக்க நல்லது. மிக நல்ல நோக்கோடு உங்களுடைய கல்வி அபிவிருத்தி குழுமத்தினுடைய செயற்பாடு விரிந்திருக்கின்றது. இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்பொழுது எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, எப்படி இந்த செயற்திட்டங்களை நகர்த்துனீங்க, எப்படி இதனுடைய தேவையை அடையாளம் கண்டீங்கள், முன்பள்ளிகளுக்கான ஆசிரியர்களை உருவாக்குவது தொடர்பான தேவையை எப்படி அடையாளம் கண்டீங்கள், அதனுடைய பின்னணியை கொஞ்சம் சொல்லிக் கொள்ளலாமா என்று நான் கேட்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். நான் திரும்பவும் நான் முன்பள்ளியில படிக்காத ஒரு ஆள். ஆனா அந்த போர் முடிந்ததுக்கு பிறகு இங்கு வந்த பொழுது பார்த்தா ஒவ்வொரு ஊரிலும் முன்பள்ளிகள் ஏராளமா இருக்கிறது. அப்பவும் நான் அதை பற்றி அவ்வளவு சிந்திக்க இல்லை. அவர் அமரர் சண்முகநாதன் அவர்கள் வேண்டிக் கொண்டது கணக்கத்தான் இதை பற்றி ஆராய்ந்து கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா எல்லா இடங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். அங்கே இருக்கிறவர்களோடும் பேசி இருக்கிறேன். நான் மன்னாருக்கு சென்று ஒரு முன்பள்ளி ஆசிரியருடைய வீட்டிலுமே தங்கி இருக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பெரிய பெதட்டிக், கஷ்டமானது. அப்ப எப்படியும் இந்த வசதி படைத்தவ படிச்சு அந்த தங்கட பிள்ளைகளுக்கும் படிப்பிச்சு அவர்கள் தப்பி விடுவார்கள். ஆனா அந்த வாழ்வாதாரத்துல கஷ்டப்படுற பிள்ளைகள், பெற்றோருடைய பிள்ளைகள் பெரிய கஷ்டப்படுறாரு. அவர்களுக்கு உணவு, மற்ற இதுல எல்லாம் சரியான கஷ்டம். இந்த நேரத்தில் ஒரு இது சொல்றேன். இப்ப யமுனா யூனிவர்சிட்டியில மாணவர்கள் கற்கின்றார்கள். அங்கு கற்கின்றவர்கள் அந்த கற்கிற பிள்ளைகள் மிகவும் வறுமையில் உள்ள பிள்ளைகள் தனியா வெறும் தனியை குடிச்சு போட்டுதான் லெக்சர்ஸுக்கு போயிருக்கிறோம். அப்படி போன பிள்ளைகள் மயங்கி கூட விழுந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த துணைவேந்தர் அவர்கள் கம்யூனிட்டி கிச்சன் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணி ஆசிரியர்களின் லெக்சரர்ஸ் உதவியோடையும் நன்கொடை கொடுக்கிற உதவியோடையும் மதிய உணவு இலவசமா கொடுக்கிறார்கள். அப்ப அங்க வறிய பிள்ளைகள் தான் போய் அங்க உணவு அருந்துறது. அப்ப யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிலைமையா இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி என்று. மற்றது இந்த ஆசிரியர்களும் 6000 10,000 சம்பளம் எடுத்துக்கொண்டு வீட்டையும் பார்த்துக்கொண்டு என்ன மனநிலையில இந்த பள்ளிக்கூடத்துல அவர்கள் ஆசிரியர்களால கடமையை புரிய முடியும். அப்ப அதையும் பட்டினியோடு தான் பெரியணும். அதுபடியா இது பெரிய சிக்கலான விஷயம். இது ஒரு மனிதாபமான முறையில எல்லாரும் இதுல ஈடுபட்டு இந்த முன்பள்ளி கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது நான் திருப்பி சொல்லுவேன், இது அத்தியாவசியமானது. இந்த நிவாரணத்துக்காக சில பேர் ஆடு, மாடு, கோழி, கம்ப்யூட்டர், சைக்கிள் இப்படி பலவிதமான உதவிகளை கொடுத்து சிலவர்கள் அது ஒரு தற்காலிகமானது. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகளின் எதிர்காலத்தை அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கணும். ஆகவே இது எல்லாரும் சீர்தூக்கி பார்த்து இந்த முன்பள்ளிக்கு எந்தெந்த வகையில உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். இப்ப சென்ற வாரம் ஒரு கவர்னர் சொல்லி இருக்கிறார், இந்த பழைய மாணவர் சங்கங்கள் அனுப்புற பணத்தை அனுப்புறது கொஞ்சம் சிந்திச்சு செய்ய சொல்லி. ஏன்னா அது சரியான முறையில செலவழிப்படையில என்ற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் ஐட்டம் நான் பார்த்தேன். அப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் படிச்சு பழைய மாணவர் சங்கத்தை உருவாக்கி அதுக்கு பணத்தை அனுப்பி பல திட்டங்கள் எல்லாம் செய்கிறார்கள். அதுவும் சில லைப்ரரி, மற்றது லேபோரட்டரி அதுகளுக்கு செய்கிறார்கள். அது செய்யத்தான் வேணும். ஆனா இந்த முன்பள்ளியில படிச்ச பிள்ளைகளும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவைக்கு முன்பள்ளி சங்கம் இல்லை. கிரேட் 1ல இருந்து படிச்சு A-level வரைக்கும் வெளியில போனவர்கள் பழைய மாணவர் சங்கத்தை உருவாக்கி அந்தந்த பாடசாலைக்கு உதவுவது போல 50 வருஷமா நடக்கிற இந்த முன்பள்ளிகளுக்கு பழைய மாணவர் சங்கம் இல்லை என்று அறிகிறார். அதே நேரத்துல ஊரவர் சில பேர் உதவி செய்யணும் இல்லை என்று சொல்ல இல்லை. ஆனா போதாது, இன்னும் இவ்வளவு செய்யணும். மிக நல்லது. மிகவும் ஒரு காத்திரமான ஒரு உரையாடலாக நான் எதிர்பார்க்கிறேன். முன்பள்ளி ஆசிரியர்கள் தொடர்பான அக்கறையோடு சமூகம் செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்பது என் சச்சிதானந்தன் அவர்கள் கல்வி அபிவிருத்தி குழுமத்தினுடைய நிறுவனராக இருந்து கொண்டு இப்பொழுது காப்பாளராக பல அங்கத்தவர்கள் அதில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய பலருடைய வழிநடத்துதலோடு இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தினுடைய செயற்திட்டங்கள் தாயகம் நோக்கி பல மாவட்டங்களுடைய
தேவைகள் தமிழ் பிரதேசங்களுடைய தேவைகள் மிக முக்கியமாக இப்பொழுது அறியப்பட்டு செயற்திட்டங்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே புலம்பெயர்ந்த தேசத்திடமிருந்து கல்வி குழுமம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றது. உங்களுடைய ஆதரவோடு இந்த முன்பள்ளிகளுடைய அபிவிருத்தி சிறப்பாக வேண்டும். முன்பள்ளி ஆசிரியர்களை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களை பொருளாதார ரீதியாக வளமிக்கவர்களாக ஆக்கிக் கொண்டால்தான் இந்த சிறுவர்களுக்கான கல்வியை கொடுப்பதில் அவர்கள் சிறுவர்களுக்கான எதிர்கால சந்ததியை சரியான முறையில் உருவாக்குவதற்கான திடகாத்திரத்தோடு அவர்கள் மனமொத்து அந்த குழந்தைகளை உருவாக்குவதில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பது எங்களுடைய சச்சிதானந்தன் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது, வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய கேள்விகள் அல்லது இது தொடர்பான ஆர்வங்கள் இருந்தால் நிச்சயமாக சச்சிதானந்தன் அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பொதுமக்கள் இது தொடர்பான தங்களுடைய நிதி ஆதரவை தரும் பட்சத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலளிக்க சச்சிதானந்தன் அண்ணா தயாராக இருப்பீங்க இல்லையா என்று நம்புகிறேன். உங்களுடைய பணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய ஆதரவையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம். மிக்க நன்றி இந்த நேரம் இணைந்து கொண்டமை. மிக்க நன்றி ரஜிதா. சாமுக்கும் எனது நன்றி. மீண்டும் இது பற்றி நீங்கள் மற்ற அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு இது பற்றி நீங்கள் விவரங்கள் எடுக்கிறது நல்லது என்று கருதுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி எங்களோட இருந்த. சரி நேர்களே, கல்வி தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல அரசியல் விளையாட்டுத்துறை சார்ந்து நாங்கள் காட்டுகின்ற ஆர்வத்துக்கு அப்பால் கல்வி தொடர்பான செயலாக்கமும் அக்கறையும் சமூகம் சார்ந்து இருக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பாக இப்பொழுது சமூகத்தில் எழுந்திருக்கின்றது. கல்வியை மேம்படுத்தும் பட்சத்தில் தான் எங்களுடைய சமூகம் மீழ்ச்சி பெறும். அதுவும் முன்பள்ளி தொடர்பாக மிகவும் அக்கறையோடு 3 to 5 வயது வரை இருக்கின்ற குழந்தைகளுக்கான சிந்தனை அபிவிருத்தி நாங்கள் சிந்தனை செயற்பாடில் உளவியல் சார்ந்த சிந்தனை வளர்ச்சியில் மிகவும் அவதானமாக கவனமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த தேவையை உணர்ந்திருக்கின்றார்கள் கல்வி அபிவிருத்தி குழுமம். இதே போல பல செயற்திட்டங்களோடு எங்களுடைய சமூகம் இயங்கி வருகின்றது. அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு மக்களுடைய ஆதரவும் அதற்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.